ஒரு பக்கம் மூக்க மூடிட்டு இன்னொரு பக்கம் மூச்சை இழுத்து வெளியே விட்டு பாருங்க. இப்போ இன்னொரு பக்கம் மூக்க மூடிட்டு இன்னொரு பக்கம் மூச்சை இழுத்து வெளியே விட்டு பாருங்க. ஏதாவது ஒரு பக்கம் ஃப்ரீயா மூச்சு போயிட்டு வரும், இன்னொரு பக்கம் கொஞ்சம் அடப்பா இருக்கும். இது எல்லாருக்குமே இப்படி தான் இருக்கும். தோராயமா ஒவ்வொரு மனிதனுக்கும் 1.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இது மாறிக்கொண்டே இருக்கும். அதாவது இப்போ வலது பக்கம் உங்களுக்கு ஃப்ரீயாக போயிட்டு வந்ததுன்னா மூச்சு, அடுத்த 1.5 மணி நேரம் கழித்து இடது பக்கம் ஃப்ரீயாக போயிட்டு வரும், வலது பக்கம் கொஞ்சம் அடப்பாக இருக்கும். இது எதுக்குன்னா உங்கள் உடம்பும் மனமும் பேலன்ஸாக இருக்கணுன்றதுக்காக இயற்கையாகவே இந்த நாசில் சைக்கிள் 1.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தோராயமாக மாறிக்கொண்டே இருக்கு. இடது வலது மாறிக்கொண்டே இருக்கு. இப்போ யாருக்காச்சும் இந்த 1.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த பிளாக்கும் இந்த ஃப்ரீயா மூச்சு போயிட்டு வரதுல இது மாறாம இருந்ததுன்னா உடம்பும் மனமும் சீரா இல்லைன்னு அர்த்தம். அதாவது மனத்தெளிவும் எமோஷனல் ஸ்டெபிலிட்டியும் பாதிக்கும். தானா நடக்க வேண்டிய ஒன்று தானா நடக்கல என்ன பண்ணும், நீங்க தானே அதை நடத்தணும். அதுக்கு தான் இந்த ஆல்டர்னேட் நாசில் பிரீத்திங் நாடி சோதனை என்ற பிராணாயாமம் இருக்கு. வலது கட்டு வரலால வலது நாசி துவாரத்தை மூடிட்டு இடது பக்கம் வழியா 4 நொடிக்கு மூச்சை உள்ள இழுக்கிறீங்க. இப்போ மோதிர விரலால் இடது பக்கம் மூடிட்டு வலது பக்கம் ஓப்பன் பண்ணி 8 நொடிக்கு மூச்சை வெளியே விட்டுறீங்க. இப்போ வலது பக்கமாகவே 4 நொடிக்கு மூச்சை உள்ள இழுக்கிறீங்க. அடுத்தது கட்டை விரலால் வலது பக்கம் மூடிட்டு இடது பக்கம் திறந்து 8 நொடிக்கு மூச்சை வெளியே விட்டுறீங்க. இது ஒரு செட். அடுத்தது இடது பக்கமாகவே 4 நொடிக்கு மூச்சை உள்ளே இழுக்கிறீங்க. இதையே தொடர்ந்து பண்ணணும். காலையில் எழுந்த உடனே குறைஞ்சது 12 தடவையாச்சும் இதை பண்ணணும். இப்படி பண்ணால் நிறைய பேருக்கு இந்த நாசில் சைக்கிள் நார்மல் ஆகிடும்.